அப்புறம் நியாயத்தீர்ப்பு. நியாயத்தீர்ப்பில் என்ன நடக்கும் என்று சொன்னால், ரட்சிக்கப்படாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவாங்க. இதுதான் சத்திய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம், இதுதான் உண்மையும் கூட. அப்போது ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறது? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும். பரலோகத்திலே ஒரு புஸ்தகம் இருக்க, பேர் ஜீவ புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறவங்க பெயர் தான் எழுதப்படும். சர்ச்சுக்கு காணிக்கை கொடுத்து சர்ச்சில் பேர் சேர்த்துட்டா அந்த பெயர் பரலோகத்தில் எழுதப்படாது. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் உள்ளவங்க பேர் மட்டும்தான் எழுதப்படும். கிறிஸ்துவ பேர் வைக்கிறவங்க அந்த பேரெல்லாம் பரலோகத்தில் எழுதப்படாது. சர்ச்சுக்கு வந்துட்டேன், காணி கொடுக்குற மாதம் தசமாக, அதை வச்சுலாம் எழுதப்பட மாட்டாது. பணத்தை வச்சுலாம் பரலோகத்துக்கு போக முடியாது. காணிக்கை கொடுத்துலாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அது நம்ம ஊழியத்துக்காக செய்யணும், அது அடுத்தது. ஆனால் அதை வச்சுலாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படணும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இதுதான் நரகம். மரணத்துக்கு பிறகு என்னன்னு சிலர் கேள்வி கேட்பாங்கள்ல, ரெண்டு, ஒன்று மோட்சம் அல்லது நரகம். மோட்சம் ஆண்டவர் இருக்கிற இடம், தேவ தூதல் இருக்கிறாங்க. அதை பற்றி இன்னொரு நாளில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நரகத்தை பற்றி தான் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ தான் ஏன் ஆண்டவர் வருகை தாமதிக்குதுன்னு அறிந்து கொள்ள முடியும். இப்போ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படலைன்னா அவங்க அக்கினி கடலிலே தள்ளப்பட்ட அக்கினி கடல். நல்லா அறிந்து கொள்ளுங்க, நரகம் என்பது அக்கினி கடல். இப்போ கடலை பார்க்குறீங்களே, கடலில் போனால் என்ன, அலை அலையாக ஒரு தண்ணீர். அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் இறங்கி விளையாட முடியும். அப்போ கூட சுனாமின்னு வந்த உடனே எவ்வளோ பெரிய அழிவு, கடல்னானே ஒரு பயம் உண்டாகிட்டல. இது நெருப்பாக இருந்தால் எப்படி இருக்கும்? கண்ணு கட்டின தூரம் தண்ணி, அதில் படகுலாம் ஒரு கப்பல் போகுது. நெருப்பாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கால் வைக்க முடியுமா? கப்பல் போக முடியுமா? போட்டு போக முடியுமா? ஒன்று செய்யணும். அக்கினி கடல், அதான் நரகம். இந்த அக்கினி கடல் சும்மா சின்ன இடம் கிடையாது. அக்கினி கடல், பெரிய கடலை, அது மாதிரி கடல். அப்போ அந்த கடலில் யார் பங்கடைவாங்க? நரகம் என்கிற அக்கினி கடலில். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள். வெளிப்படுத்தல் 21:8 பாருங்கள். பயப்படுகிறவர்களும் அபிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்போ நரகம் என்பது வெறும் அக்கினி கிடையாது, அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். அக்கினியும் கந்தகமும் யோசித்து பாருங்க. இது ஏதோ ஒரு ஞாபகப்படுத்துதில்ல, தெரியுதா உங்களுக்கு? சோதம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படும் போது அக்கினியும் கந்தகமும் கொட்டப்பட்டது. கந்தகமும் சேர்த்து நெருப்பையும் கந்தகத்தில் போட்டு பாருங்க, அப்படியே கொதிக்கும். பார்த்துருக்கீங்களா? நெருப்பில் கந்தகத்தை போட்டு பாருங்க, அப்படியே கொதிக்கும், அவ்வளோதான். அப்போ நரகம் என்பது நெருப்பும் கந்தகமும் இணைந்திருக்கிற ஒரு கடல், அக்கினி கடல். இந்த வசனம் சொல்லுது, அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே தண்ணி கொதிக்கிற மாதிரி நெருப்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படியே. அதுதான் அக்கினி கடல், அதான் நரகம் என்பது. அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்படலைன்னா அவனுடைய ஆத்துமா அதுக்குள்ளே தள்ளப்படும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, ரட்சிக்கப்படலை, பாவத்திலே வாழ்கிறான், குடிகாரங்க, கொலைகாரங்க, லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் பண்ணுறவங்க, ஏமாத்துகிறவங்க, அப்போ ரட்சிக்கப்படாதபடி, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காதபடி இஷ்டப்படி வாழுகிறவங்க, சர்ச்சுக்குள்ளே அரசியல் பண்ணுகிறவங்க, ரட்சிக்கப்படாமல் ஜெபம் பண்ணாமல் வெறும் அதிகாரத்தை பண்ணி கொண்டு சர்ச்சில் வியாபாரம் பண்ணி கொண்டு, சர்ச்சை பணத்தை கொள்ளையடித்து கொண்டு, சர்ச்சை சொத்தை விற்று சாப்பிட்டு கொண்டு, நான் பிஷப்பாக்கும் நான் அதிகாரியாக சொல்கிறவங்க எல்லாருக்குமே நரகம் இந்த அக்கினி கடல் தான். அதான் வசனம் சொல்லுது. அதனால் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்துடணும். அப்படி இல்லாட்டா மறித்த உடனே அக்கினி கடலுக்குள்ளே ஆத்மா பிரவேசித்து விடும். அப்போ ஆண்டோடைய வருகையில் நடக்க போகிற ஒரு காரியம் நியாய தீர்ப்பு, அப்புறம் நரகத்தின் அக்கினி கடல். அப்போ அந்த ஆத்மா அக்கினி கடலுக்குள்ளே சில சொல்லுவாங்க, ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர், அவர் நரகத்தெல்லாம் உண்டாக்கலை, இது இந்த கிறிஸ்தவங்க சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்கிறது அப்படின்னு சொல்லுவான். சில கிறிஸ்தவ ஊழியர்களே அவனுக்கு தெரியும் நம்ம நரகத்துக்கு தான் போக போகிறோன்ட்டுன்னு, அதனால
தன்னை சமாதானப்படுத்தி கொள்ள அவனும் சேர்ந்து சொல்லி கொள்கிறான். ஆண்டவர் நரகத்தெல்லாம் உண்டாக்கி இருக்க மாட்டார், அவர் எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் அப்படி சொல்லுவதை நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல. நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்படலை, முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்க. நமக்காக, மனிதர்களுக்காக ஆண்டவர் நரகத்தின் அக்னி கடலை உண்டாக்கலை. பிறகு யாருக்காக உண்டாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இயேசுவே சொல்கிறார் பார். இயேசு போய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இயேசு சொன்னது தான் அவரே சொல்கிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனம் பாருங்கள். மத்தேயு 25 41வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து தேவன், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் என்பார். நல்ல கவனிங்க. அப்போ நரகம், அந்த அக்னி கடல் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக தான் இதை ஆண்டவர் உண்டாக்கினார். அப்போ உலகத்தை முதல்ல சிருஷ்டித்த போது ஆண்டவர் நரகத்தை உண்டாக்கலை. சாத்தானா மாறினான். தேவதூதன் சாத்தானாய் மாறி அவனோடு கூட ஒரு பெரிய கூட்டம், அதான் தேவர்கள் என்று அழைக்கப்படுறவங்க, பிசாசு கூட்டம், கோடிக்கணக்கான பிசாசு கூட்டம், அவங்களெல்லாம் சேர்த்து கொண்டு, அவங்கெல்லாம் தேவனுக்கு ஒரு விதமாக கலகம் பண்ணினவர்கள். அவங்க தான் பிசாசுகளாக அலைந்து கொண்டு இருக்கிறவர்கள். அவங்க தான் மக்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்தி, நான் தான் உன்னை பாதுகாக்கிறது, நான் தான் அந்த தெய்வம் இந்த தெய்வம்னு சொல்லி எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டு இதெல்லாம் வாங்குற குறி சொல்லுவது, இதெல்லாம் செய்கிறது அந்த ஆவிகள். விழுந்து போன சாத்தானும் சாத்தானுடைய தூதர்களும் என்று வேதம் சொல்லுகிறது, நமக்கு பைபிளில் சொல்லுகிறது. அப்போ அந்த பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்கள் என்று சொல்லப்படுறாங்கள்ல, அந்த பேய் கூட்டம், அந்த கூட்டத்துக்காகத்தான் ஆண்டவர் அக்னி கடலை ஏற்படுத்தினார் என்பதை வசனம் சொல்ல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அது பிசாசுக்காக, அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டது. அப்படி மனுஷன் உள்ள போறான்னா, சாத்தான் பார்த்தா எங்களுக்காக நரகத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரு, தனியாக போக மாட்டோம், ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட மனிதர்களை நான் கூட்டமாக கூட்டிக்கிட்டு தான் உள்ளே போகணும்னு சொல்லி மனிதர்களை வஞ்சித்து ஏமாற்றி பாவம் செய்ய வைத்து, அவங்க பாவம் செய்து மனம் திரும்பாமல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நரகத்தின் அக்னியில தான் பங்கடைவாங்க. அது சாத்தானுக்கு தெரிந்துதான் மக்களை வஞ்சித்து ஏமாற்றி பாவத்துக்குள்ளாக்கி நரகத்துக்கு போவதற்கு வழி நடத்தி கொண்டே இருக்கிறான். அதைத்தான் வயசு சொல்லுகிறது. ஒரே ஒரு வழிதான் மோட்சத்துக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. இயேசுவை இல்லாமல் பரலோகத்துக்கு வர்றதுக்கு வழியே கிடையாது. நீங்கள் தான தர்மம் பண்ணி வர முடியாது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயும் வர முடியாது, ரொம்ப பக்தியாக நடந்த வர முடியாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவரிடத்தில் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவங்க மட்டும்தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். மற்றவர்களின் அக்னி கடலை பங்கடைவாள் என்று வேதம் தெளிவாய் இயேசுவே சொல்லுகிறார். தெரியாது, நித்தியமாக இருக்கும். வானமும் பூமி கூட ஒளிந்து போகும். ஆண்டவர் உண்டாக்குன நரகம் நித்திய காலமாக இருக்கும். மோட்சம் எப்படி நித்தியமோ நரகமும் நித்தியம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நரகம் என்பது வேதனை உள்ள ஒரு இடம். லூக்கா 16:23 ஒரு ஐஸ்வர்யவான், இயேசு சொல்கிறார், ஐஸ்வர்யவான் மரித்து அவன் நரகத்துக்கு கொண்டு போகப்பட அக்கினி கடலிலே பங்கடைகிறான், வேதனைப்படுகிறான். நரகத்திலே அவன் வேதனைப்படுகிறான். லூக்கா 16:23 வாசிக்கும் போது இயேசு தான் அதை சொல்லுகிறார். இது இயேசு சொன்னார், அதை மறந்துறாங்க. இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 16:23 ஆண்டவர் சொல்றதை கவனிங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, பாருங்க, பாதாளத்தில் அந்த நரகத்தின் வேதனையில் வேதனைப்படும், அது வேதனை உள்ள ஒரு இடம். பாருங்க 24 அப்பொழுது அவன், தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவன் அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்றான். பாருங்க, பாதாளத்தில், அது பாதாளம் என்று அழைக்கப்படுகிறது அக்னி ஜுவாலையில் நான் வேதனைப்படுகிறேன், எனக்கு நாக்கெல்லாம் வறண்டு போகுது தாகம். அவன் ஒரு டம்ளர் தண்ணி கேட்கல, ஒரு நுனியில் விரலில் ஒரு சொட்டு தண்ணியை கொண்டு வந்து நாக்கை நனைச்சா போதும், அந்த அளவுக்கு தாகம்.
பார்த்தீங்களா? நரகம் எவ்வளோ வேதனை உள்ள ஒரு இடம். அது வேதனை உள்ள இடம். அந்த வேதனை மாறாது, மரணம் வராது. நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஒரு நெருப்பில் ஒரு மனிதனை போட்டோன்னு வைங்களேன், வீட்டில் திடீர்னு தீ பிடிச்சிட்டு ஒரு ஆள் மேலே தீ பிடிச்சா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நெருப்பு எரிஞ்சு ஐயோ அம்மானுவாங்க, அவரை இறந்துருவாங்க, அவரது வேதனை போயிடும். நரகத்தின் அக்கினி அப்படி கிடையாது. நரகத்தின் அக்கினியில் போட்ட உடனே 5 நிமிஷத்தில் கருகி செத்துருவான் கிடையாது. அங்கே மரணம் கிடையாது. அங்கே புழு சாகாதுன்னு பைபிளில் இருக்கு. இயேசுவே சொல்ல புழு சாகாது. அங்கே புழுக்கள் இருக்கும், சாகாது. நெருப்புக்குள்ளேயே அது நீந்தி கொண்டு இருக்கும். அப்போ அங்கே போடப்படுகிற ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. ஆனால் வேதனை இருக்கும், தாகம் இருக்கும், புழுக்கள் நெளியும். அதுதான் நரகம் என்பது. நரக வேதனைன்றாங்களே, பயங்கரம். இயேசுவே சொல்றாரு, பைபிள் இருக்குது. கிறிஸ்தவங்க நிறைய பேர் அதை உணர்வதே இல்லை, நரகத்தை பற்றி சிந்திப்பதே இல்லை. என்னென்ன அது நித்திய நரகம். அதில் என்னென்ன அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல். ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஆத்மா போயிட்டுன்னு இவங்க பாவம் செய்துட்ட, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லை, நீ நரகத்துக்கு தான் அப்படின்னு போட்டுட்டா, ஒருவேளை அந்த பாவத்துக்கு என்ன தண்டனை 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வர முடியுமா? வர முடியாது. நித்தியமான ஒரு அழிவு, நித்தியமான நரகம். அதனால 100 வருஷம் ஆனாலும் அந்த நரகத்தில் வேதனைப்பட்டு கதறிக்கொண்டு அழுகையும் பற்கடிப்பும். இயேசு சொல்றாரு, அங்கே என்ன இருக்குமா? அழுகையும் பற்கடி. அழுவாங்க, கதறுவாங்க, பல்ல கட்டிப்பாங்க, நெருப்பு சுட்டரிக்கும், தாகம் எடுக்கும், தண்ணி கிடைக்காது, நான் வரடும், தண்ணி இருக்காது, வேதனை இருக்கும், மரணம் இருக்காது. அதான் கொடூரம். மரணமே இருக்காது அங்க. அப்போ மரணம் இருக்காதுன்னா 100 வருஷம் ஆனாலும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. 1000 வருஷம் ஆனாலும் அந்த வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த நரகத்தின் அக்கினிக்குள்ள.